உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உடன்பிறப்பு தான் உன் முதல் எதிரி. என்ன ஷாக்கா? 5 விஷயம் சொல்றேன், நல்லா கேளு. நீ பிறந்தப்ப உனக்கு மட்டும் சொந்தமா இருந்த அம்மாவ பாதியா பங்கு போட வந்த முதல் ஆளு அவங்கதான். உன் பொம்மைய புடுங்குவாங்க, உன் சாப்பாட்ட பங்கு போடுவாங்க. உலகத்திலேயே கொடுமையான சண்டை எது தெரியுமா? பங்காளி சண்டை. வெளியே இருக்கிறவன் குத்துனா ரத்தம் வரும், ஆனா உடன்பிறப்பு குத்துனாதான் மனசு வலிக்கும். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நீ தனியா பயந்துடக்கூடாதுன்னு கடவுள் உன் ரத்தத்திலேயே செஞ்சு அனுப்புன உன் நிழல் தான் உடன்பிறப்பு. உன்னை வெளியாள் அடிச்சா ஏன்னு கேட்காம திருப்பி அடிப்பான் பாரு, அவன் தான் அண்ணன். நீ தப்பு பண்ணாலும் அப்பா கிட்ட மாட்டி விடாம காப்பாத்துவாளே, அவதான் தங்கச்சி. காலையில நீ செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா மாலையில நீ வர லேட்டானா ஐயோ என் அண்ணன் இன்னும் வரலையேன்னு வாசல்ல நிப்பாங்க. நட்புன்றது நாம தேடிக்கிட்ட சொந்தம், ஆனா உடன்பிறப்புன்றது கடவுள் கொடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ். உன் உடம்பு உடஞ்சா அவங்க தோள் தருவாங்க, உன் மனசு உடஞ்சா அவங்க மடி தருவாங்க. கண்ணுக்கும் எமைக்கும் சண்டை வந்து பாத்திருக்கியா? எமன் முன்னா கண்ணுக்கு இருட்டுதான், ஆனா கண்ணுக்கு ஒரு தூசி விழுந்தா முதல்ல துடிக்கிறது யாரு? அந்த எமைதான். அதான் உடன்பிறப்பு. உடன்பிறப்பு இருக்கிறவங்கள பாரு, அவங்க வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. அதனால சண்டை போடு, ஆனா பிரிஞ்சிடாத. ரத்தத்தை ரத்தம் தான் காப்பாத்து.